ஏண்டா வந்தாலே பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை யாரோப்பா? அது ஏன் பிள்ளை? அது ஏன் பிள்ளை? ஓம்பளையா? எம்மட பிள்ளைப்பா. என்னடா ஆளு புலக்கியாடுங்கற ஓம்பளங்கற? அது என்னோட பிள்ளை. ஆளு அப்படி வளர்ச்சி இல்ல. ஆமா. ஓம்பளையா? என்னோட பிள்ளை. அண்ணா அத்தர வேம்பளகானே. அவர மேல விழுந்து போயிருவா. காத்தால ஓம்பளைக்கு. அண்ணா இன்னொரு வேலையில ஒரு பொட்ட பிள்ளை தன்னந்தனியா வந்திருக்கறேனே. என் கூட பேசறதுக்கு கொஞ்சம் கூட காணமே. ஐயோ அத மொத்தம் அறுத்து போட்டா மின்னி டெம்போவே நம்பும். ஐயோ என் வாயில விடுறதுக்கு ஆளே இல்லையா? உன் வாயில விடுறதுக்கு ஆளு தொலைவிட்டு தான் இருக்கணும். என் கூட பேசறதுக்கு யாருமே இல்லையான்னு சேவாதம் அதுக்கு தானே முடிக்கிறேன். பேசு. நீ சொல்லல பிள்ளை அப்படி என்னன்னா என்ன நினைக்கணும். என்ன ரேசன கலந்தா காலையில உன் படத்தை வாங்கிக்க. தம்பி இந்த காதை துளக்கு போட்டு வெட்டி போடுங்க. அந்த பொம்பளை எனக்கு வரணும். அதாட நீ சைக்கிள் ஓட்டக்கூடாது. பொம்பளை இப்ப ஒன்னும் விடுறதுக்கு பயமா இருக்கு. பேசு. உனக்கு காலையில இங்கே பேசு. எனக்கா ஒரு ஆளு வேணும். அப்பேற்பட்டு இருக்கிறாரா? ஆனா எங்கடா இருக்கிறாரு, எதெல்லாம் இருக்கிறாரு, எப்படின்னா இருப்பாரு? அண்ணா சொல்லுண்ணா சீக்கிரம். அண்ணா வாணா. ஐயோ சொல்லுண்ணா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவரை பார்க்கணும் போல இருக்குண்ணா எனக்கு. சொன்னாதானா இளம்பலி சரி சரி இளம்பில் இருந்தா சொல்றதுக்கிட்டோம் உள்ள போறாங்க கூந்துக்கிச்சு அவளுக்கு. நான் பாக்குறியா? ஐயோ சொல்லுண்ணா. அப்படியா? ஆமா அப்படியா? எங்க இருக்கிறாரு? பெரிய பெரிய பில்டிங். அப்படியா? அண்ணா என்ன வேலையெல்லாம் இருக்கிறாரு? போஸ்டரா? எனக்கு கண்ணீர் அஞ்சலி சொல்லியா? போஸ்டர். சரி இந்த வழியா போடணும். இப்படிதான் போடணும். போஸ்டர் போட்டுறோம். அப்படியா? சரி செல்லும் மணின்னு போட்டுறோம். அப்படியா? அவர் மட்டும் அவர் போட்டோ மட்டும் தான் போட்டு இருப்பாரா? உள்ள போய் பாத்துட்டு ஜாபுல போட்டு பாப்பீங்கறே. அம்மா டோப்புலங்கறே. ஜாபுல. ஜாபுல பாத்தீங்க கொத்து வந்து சில்றையா. அட படு சில்றையா? அப்படி நோட்டி பாவம். ஏம்பா அந்த உள்ள பாத்து எவ்வளவு செலவாகுறே? எவ்வளவு? 1 கோடி ரூபாய் செலவாமா? ஒரு பக்கம் அவ போட்டா ஒரு பக்கம் பொண்டாட்டி போட்டா. அப்படியா? அண்ணா அவர் போய் பாக்கணும்னா 1 கோடி ரூபாய் செலவாகுமா? கம்மி. 50,000, ஒரு 10,000, ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், ஒரு 100 ரூபாய், 500. எவ்வளவுண்ணா? என்ன கம்பி எவ்வளவுண்ணா? 5 ரூபாய் தான் போதும். 5 ரூபாவா? அண்ணா அப்பேற்பட்ட வேலை என்னடா வேலை? 5 ரூபாய்க்கு உள்ள போய் தள்ளி வந்தீனா ஒரு கையில பக்கிட்டு ஒரு கையில அழகா பாரு. ஊத்தி கழுவி அடிச்சு கழுவி. ஓ கக்கூஸ் கழுவுறவனா? ஆனா பக்கத்துல வந்து கவுச் அடிக்காது. கவுச் அடிக்கும். நம்மதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியா? அண்ணா உன்னை நம்பித்தான் நான் போறேன். வேணா இன்னொன்னு சொல்றேன். அவர் அந்த வேலை வச்சிருக்கிறாருன்னு வரவங்க பாருங்க குருபாஸ் பண்றாங்க. குருபாஸ் பண்றாங்க. பாங்கறது சோறு அடிச்சு பேசுறது இங்கிலீஷ். குருபாஸ். ஆனா பக்கத்துல போறானே. ஏனா? நாய்களும். ஐயோ. அடிச்சு போடுவான். அடிச்சு போடுவானா? சரி. நம்ம தெருவுல சுத்துற நாய். அது கடிச்சா நாய்க்கு நம்ம வவத்து சுத்தி 16 ஊசி போட்டா காப்பாத்தி போடலாம். சரி. இந்த ஜோடோட போய் கடிச்சால பாடி கட்டி போடுவாங்க. ஐயா. ஐயோ. எதுக்கு உசாரா இருக்கறேன்? சரி நீ போய் உட்காரு நான் பாத்துக்கறேன். குத்திடினா கூப்பிடு. ஐயோ பிரச்சனைனா உன்னை கண்டிப்பா கூப்பிடுவான். போயிட்டு வா. உள்ளதா இருப்பே. அதான் நான் கூப்பிடு. சரிண்ணா. என்ன ஊரு நீ? இங்க பக்கமா தெங்கிரி. படுதா உட்கார்ந்த பக்கமா? தெங்கிரி. எத்தனை லாரி பஸ் வருது? நிறைய வருது. எத்தனை வேகத்தோட வருது? நிறைய வருது. வண்டியில் தானே வந்த? ஸ்கூட்டில வந்தேன். ஏன் விழுந்து சாவ மாட்டேங்கிற? நானே விழுந்துட்டேன். எனக்கு சாவ வர மாட்டேங்குது. பாரு இந்த கருப்பனார் கோயில் சத்தியமா சொல்றேன். இந்த நம்ம செட்ல உட்கார்ந்தே தானே சாவணும். அதே தெருவுல
அந்த பக்கம் பாரு. உட்காந்துக்கிறாங்க இந்த பக்கம் பாரு. உட்காந்துக்கிறாங்க இந்த பக்கம் பாரு. உட்காந்துக்கிறாங்க இந்த பக்கம் பாரு. சீனி கட்டிக்கிறேன் என்னைய பாரு. செத்து போயிருப்போம். போய் பாருடா. ஒரு ஆம்பளை கண்ணுக்கு தெரியல என்னடி ஏடா மாறு கட்டி நீ கண்ட சக்கல துர்க்க சவுத்தி விட்டா வாங்கி தின்னா வலிச்சின கண்ணா அங்க போனவனே இங்க போன நம்ம பொட்டுக்கற பொண்டாட்டி பொண்டையில கண்ணவனே என்ன கண்ணன முன்னாடி பொண்டாட்டி ஒரு ஆம்பளையா அக்காத்த வீட்டு பொறக்கல உங்க அம்மா கூட பொறக்கல என்னடே மொண்டி மவரியா அவர பரட முண்டை ஆட வச்சிட்டு என்னடா வாய் பேசு ஆள பார்த்து புண்ணிய பார்த்து தேவதம் என்னடி அப்படி ஆடிட்டு இருக்கற என்ன ஏய் பாடி போட்ட புண்ட வாயில கேட்டு போடுவேன் தெரிஞ்சுக்க ஐயோ என்னடி அடியே ஆம்பளையானே என்ன ஒரு பொம்பளை வரது உனக்கு கண்ணுக்கு தெரியாது ஆம்பளை கண்ணுக்கு தெரியல ஒரு பொம்பளை பார்த்தா ஆம்பளை தான் ஒதுங்கி போகணும் குடிக்கார காலம் அப்படி போதையை போட்டுக்கிட்டு அப்படி பொதையை போட்டுக்கிட்டு போதையில வருவோம் நீத்தா கொடா முட்டு ஓரமா போறோம் இங்க பாரு என்ன போல கத்திரி பூசியில கட்டின மோகனி இருக்க மாட்டேங்குது அப்படியா இங்க பாரு என்ன போல பத்தினி பெண்கள் நல்லா கேட்டுக்கடே மொண்டி மோகரியா சொல்லிட்டு பேசாம வச்சு உள்ளாங்கன்னு போட்டுக்கிட்டு அப்படி பேச சொல்லு மூடிக்கிட்டு சொல்லு என்ன போல பத்தினி பெண்கள் குமிஞ்சத்தெல்லாம் நிபராம வருவோம் ஆம்பளை தான் ஒதுங்கி போகணும் அப்படியே என்ன கழுத்தா புடிச்சுக்கிச்சு குமிஞ்சுக்கிட்டா போறேன் ஒரு பொண்ணா இருந்தா ஒரு அடக்க சொடக்குண்டா அடக்க சடக்குனா சுடுகாட்டுக்கு தான் போகணும் இங்க பாரு நல்லா கேட்டுக்கா ஆம்பளைக்கு ஒரு உதாரணம் இந்த நிமிந்துகிட்டு போறா பாரு அவளை நம்பி பண்ணலாம் இந்த குமிஞ்சுக்கிட்டு பக்கத்து போறா பாரு அவத்தான் 107 மாப்பிளா நீ அப்படா தேவரோடு பண்ண என்னடா இடிக்கிறது வாய் பேசுறேன் கேளுங்கடி நாய் நாங்களாமா நல்லா கேள்ற உள்ளாங்கண்ணா சொல்லிட்டு கேசாம வச்சு கேளுங்கடி நாய் நாங்களாமா ஏ சேலையில ஒட்டின சாய் நாங்களாமா இவத்தான் ஓடுவாளா நாம போட மாட்டோம் கோழி கொக்கடிச்சா கோழி கொக்கடிச்சா இந்த கொக்கடிச்சா தங்கு டிங்கு மாரியா தங்கு டிங்கு மாரியா இவன் டவுனுக்கு அப்படி கேப் மாரியா கணக்கட்டு முடிக்கிட்டு சாப்பாலாம் இவன் கண்டவனை போட்டு சேலத்துக்கும் செபாப்பட்டிக்கும் சின்ன நடக்காரி சேலத்துக்கும் செபாப்பட்டிக்கும் சின்ன நடக்காரி இவன் பொண்டாட்டி மாறுபில்ல பிடிச்சதான் மகா கெட்டிக்காரியானா அறுப்பாடுப்பா அப்பைய போட்டாச்சு அறுப்பாடுப்பா அப்பைய போட்டாச்சு இவன் சூத்தங்க பொங்க வைப்பா சுமைய போட்டாச்சு சும்மா இருக்கிற சிட்டுக்குருக்கி சோத்தப்பட்டாலா எப்படிப்பா சும்மா இருக்கிற சிட்டுக்குருக்கி சோத்தப்பட்டாலா அது கொண்டே கொண்டு அடி உண்டே கொண்டு அங்க பாரு பொம்பளை மோசமான பொம்பளை அத்தஞ்சாமி ஐயோ ஒண்ணு கூட போட்டு இங்கட வாழக்கா இங்க கிடக்குது பாரு அப்படி இப்படி பேசணும் வச்சுக்க அப்படி இந்த ஒரு கை வச்சு இந்த அடிச்சு டர்ன்னு கிழிச்சு போடுவேன் நானும் ஆள் வச்சுக்கிறேன் இன்னொருத்தங்க வந்து திச்சோடம் தானே அவனை வச்சு நான் வச்சு இந்த போற கை இந்த டருக்கு கிழிச்சு போடுவேன் ஒரு ஆம்பளை தானே நீ முகத்துல மீச வச்ச ஆம்பளை தானே தமிழ்நாட்டுல எந்த கூத்தாடிக்கிட்டு முகத்துல மீசக்குது எல்லாம் வலிச்சு விட்டு விடு பாரியா கிடக்குது ஏண்டா நீ ஒரு ஆம்பளை தானே ஒரு பொட்டப்பள்ள தன்னந்தனியா வந்திருக்கிறேன்னு என்ன பார்த்தோன்னே உனக்கு நசுக்க தெரியாதா நசுக்கி தான் அப்பகார 3 ஏக்கரை காட்டத்தான் முட்டை போட்டு கூத்தாடி உன்னை நசுக்கி போட்டு டெம்போ எழுதி கொடுத்து போட்டா அது பைனான்ஸுக்கு அது தூக்குறது ஒரு இது அப்படின்றா நீ எல்லாம் பாடையிலே போக மாட்டியா தான் 5 முகல கொண்டு போய் அந்த கொட்டி விட்டு போயிடுறேன் பாடையில கோபாலி அண்ணா ஏ மச்சான் வெள்ள செடக்கி நிக்க ஆண்டி முண்டை அப்படி பண்ற அண்ணா அண்ணா என்ன பார்த்தனே உனக்கு ஒண்ணு வந்திருக்கணுமே என்ன நோவா வந்துருச்சு அண்ணா உனக்கு அப்படியே எடுத்து விட்டா நான் பாக்குறேன் அந்த அளவுக்கு எட்டாதாயா கொஞ்சம் உக்காந்துக்கிட்டா நல்லா அதுலடி அண்ணா நீ நல்லா காதல் பண்ணுவேன்னு சொன்னாங்க நீ நல்லா காதல பண்ணுவேன்னு சொன்னாங்க என்ன இத்த பெரிய ஓட்டி விட்டுட்டா காதல பண்ண செவ்வந்தி போயிரா தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா அதுலண்ணா அண்ணா நீ பாடுவாயா லப்புருவாய் ஓ இந்த வாயா ஏன் நல்லா காமி ஏன் அண்ணா அதுலண்ணா ஒரு பாட்டு ஒண்ணு அட பாடல் என்ன நான் குரல பாடுவேன் அப்படியா ஆமாயா குரல் மன்னனா என்ன நினைக்கிறேன் ஆமா என்ன குரல்ல பாடுவேன் டிஎன் சௌந்தரராஜன் உன்னிகிருஷ்ணன் குண்டசாலா கெட்டசாலா சுசீலா
ஏன் நீ நரவுல தண்ணியா என்னடா அப்படி போடுது எஸ்பி பாலசுப்ரமணியே அப்படியேப்பட்ட பாட்டுல பாடுவேன் அனங்க பாடுனா நான் பெம்பள குரலையும் பாடுவேன் அது என்ன பெம்பள பொம்பளாயா பாட்டா உக்கால பார்த்தாலும் பையன் ஏன் என்னாச்சு எடுத்து முடிச்சு போயிருந்தோம் ஓ அண்ணனை பார்த்தாலும் பையன் எனக்கு எப்ப கிடைக்காத பழம் எதுடா ஆப்பிள் அள்ளி சாத்து கொடுத்துறாச்சு தெரு தெருவா அழகிற ரெட்டி டேய் ஆறனா நீதிக்குண்டே செருப்பாக ஜெயிற ரெட்டி செருப்பாக நீயும் பார்த்தா எக்கா தாங்குமா கோயிலாண்ட வர சொன்னீங்க வந்ததே குங்குமத்தை வைக்க சொன்னீங்க அப்படியே புரிச்சானு நான் நினைச்சேன் உனக்கு கூச்சோடு பயந்துட்டா புள்ளக்கில வர சொன்னதே புள்ளக்கில வர சொன்னதே வந்ததே கட்ட ஊத்தி கட்டி கட்டிட்டாம் கட்ட ஊத்தி கட்டி கட்டிட்டாம் நக்கிட்டா சிக்கிட்டா உப்புட்டா சிக்கிட்டா சக்கு போட்டு கட்டி கட்டிட்டாம் நக்கிட்டா சிக்கிட்டா உப்புட்டா சிக்கிட்டா சக்கு போட்டு கட்டி கட்டிட்டாம் நக்கிட்டா நக்கிட்டா நக்கிட்டோம் யாரும் என்ன தாச்சாலும் அதுக்கு மேல காய்ச்சி கொடுக்க மாட்டேன் சக்குச்சாம் புக்கு அண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல பிடிக்கலையா நாளாக்கு டோல் தப்பியமா நாளாக்கு டோல் தப்பியமா என்னம்மா மறியலக்குள்ள கையா பாரமா எப்படி உண்ட என்னலாம விளக்கு தெரியுமா என்னலாம விளக்கு தெரியுமா அட பொண்ணம்மா புடி குட்டி மதல பாரமா ஐயா வந்து கட்டி ஓட்டு போய் அறந்தானே எத்தனாவது தமிழ் எடுத்துட்டு போறேன் விடிஞ்சா எத்தனாவது தமிழ் எடுத்துட்டு போறேன் எவ்வளவு என்னோட சௌரியம் எத்தனாவது எடுத்துட்டு போறேன் செட்டு கட்டி 7000 செட்டி கட்டி 7000 எடுத்துட்டு போறேன் அது 7000ல ஒண்ணா பிள்ளாடி போட்டு வாங்க மாட்டேன் இடுப்பு சுத்தி திருப்பி போடமா அது இத புடிச்சு ஓ அண்ணா இங்க தான் வா அண்ணா நீ ஒரு பாட்டு ஒன்று பாடுனா ஒரு பாட்டு என்ன பாட்டு பாட்டோம் என்ன பாட்டு தெரியும் உனக்கு நல்ல பாட்டு தெரியும் அப்படியா ஏய் ஏதோ ஒரு பாட்டு பாடு தங்கச்சி பால பாட்டு பாட்டு நான் உனக்கு தங்கச்சியா சரி பாடுனா இங்க வா பக்கத்துல வா அப்பதான் பாட்டு பாட முடியும் அப்படியா ஜோடி பாட்டுக்கோ சரிண்ணா மலர்களே போல் கை உறங்குகின்றான் இவன் சின்ன பையனா நினைக்காத செம்பால போவ போவ உங்களைய பத்தி வீடு முருகடி இந்த இடத்து விட்டு போனோம் ஓயா செருப்பு அப்படி பாரு நீ சொல்லாத அண்ணா கொஞ்ச நாள் போகட்டும் பலபலன்னு பேசனா வாய் கேடு மறுசோறு பிள்ளை பெத்தா இது கேடு ஏய் உடல்நலத்திற்கு கேடு மாடு மாடு மண்ணு சேர்ந்தா மலைமால ஏறலாம் நீ நானும் மண்ணு சேர்ந்தா செம்போ கடியில போத்தலாம் எல்லாம் இழு மாத்த அப்படியே கட்ட வழக்க மாதிரி கடை வாங்கி கொண்டு வந்து அடிச்சு விடுவோம் தெரிஞ்சு காலுக்கிற புண்டை வாயினே வாய் பாரு எப்படி வீட்டுக்கு தூரம் போனா வாய் வச்சுக்கிட்டு இவகிட்ட போயிட்டா கொஞ்சம் கடிச்சு இங்க பாரு 10 வருஷம் புருஷன் இல்லாம கூட இருந்திருப்பேன் ஆனா 10 நிமிஷம் நான் பக்கத்துல போட்டு படுக்க மாட்டேன் நீ அவசரமா இருந்துச்சுன்னா புழுதி காட்டுல கூட படுத்துக்க என்ன பார்த்தா அப்படி தெரியுதாடா சரி, சொல்லு. நான் 5:10 போற மாதிரி தெரியுதா என்ன பஸ் ஸ்டாண்டு கரைக்கு மாதிரி தெரியுதா என்ன டோல் கேட் கரைக்கு மாதிரி தெரியுதா என்ன சோழகட்ல படுக்கிற மாதிரி தெரியுதா என்ன நீயே சொல்லிவிட்டு அப்புறம் என்ன நல்லா கட்டின புருஷனுக்கு மட்டும் தான் முந்தாணி விரிப்பேன் மத்தவங்களுக்கு சாக்கு போய் போட்டுப்பியா இப்படி எல்லாம் பேசாத கோமாளி நாசமா தாண்டா போவேன் நான் நாசமானா நீ மாசமாயிருவேன் இப்படியே தாண்டா போவேன் இப்படி போக மாட்டேன் பேத்த கூதி இப்படி போகணும் இப்படிமா 2 படி ஆகும் வீடு 5-20 இடிஞ்சு போயிரும் 10 சட்டை நிலவாயிரு கட்டினா தாண்டி பேத்த கூதி பேசுனே வச்சுக்க அந்த கருப்பு சாமி உனக்கு ஒரு கரண்டி என்ன தந்துருவாரு என்ன போண்டா சொல்றதுக்கா சொல்லு முகரை பார்த்தா பேச்சு வருமா கொச்சத்தான் பாரு அண்ணா கோமாளி அண்ணா அண்ணா கோமேரி அண்ணா அண்ணா போனால் போகட்டும் சீராணித்திருக்கும் தெய்வீக சபை சபைக்கு முன்பதாக குழந்தைகிட்ட குறப்பு வந்து போட்டு என்னடி இது
ஆமாமா சீராடிந்திருக்கும் தெய்வீக சபை சபைக்கு முன்பதாக அழக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர்களும் கடல் அலைகள் போல் சூழ்ந்துள்ளார். அவர்களுக்கு கலைமகள் கவிஸ் நாடக சபா அது மட்டும் இல்லாமல் கோவிந்தராஜ் கோமாளி அவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சிரம் தாழ்ந்த முத்தான முதல்கண் வணக்கம். வர்ணப்பாய் போட்டு போதும் என்பது ஒரு அன்னதானமா? ஆமா. என்னதான் கோடி கோடியா சொத்து சொகணும்னு காசு பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் கொத்தி கொத்தியா பணம் ஓட்டுல அடிக்க வச்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய ராஜ்யசபையில பேர் சொல்லுமா? பேர் சொல்வதில்லை. சொல்லாது. எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் போதும் போதும்னு சொல்ல மாட்டோம். இன்னும் வேணும் வேணும் தான் சொல்லுமா? அப்பேற்பட்ட அதாவது சோத்த அவர் நம்ம சோத்த போட்டா மட்டுமே போதும் போதும் சொல்லுவோம். அடிபாலம். ஆமா. அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் பிடித்த ஒன்னும் வாய் என்று அழைத்து வர்ணப்பாய் போட்டு போதும் என்பது ஒரு அன்னதானமா, போதாது என்பது ஒரு சொர்ணதானமா? சொர்ணதானத்தை வழங்கி யாரு தூண்டாமணிகளுக்கு துளிரிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் ஒண்ணு தேவையா? நல்ல சாப்பாடு ஏற்பட்டவர் யாரு? என்ன வந்தோடனே திண்ணி எடுத்து சொன்னியா? வந்தோடனே திண்ணி எடுத்து சொன்னியா? நாத்தம் சோத்தன்னு நீ என்ன தண்ணு நீ சோரே திங்கலையே. சரி கறி மட்டும் ஒரு காய்க்கல சோறு திங்கல சொல்லு. யாரு? நாகராஜன். நாகராஜன்னா அவரை மட்டும் இல்லாமல் இன்னும் எதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்? எதுக்காகடா? என்னடே சீட் எடுத்துக்கியா இல்லையா? சீட்டு 4 லட்சம் ரூபாய் போட்டு 5 லட்சம் ரூபாய் சீட்டு விழுந்துச்சு. அதே போற அப்படி 1 லட்சம் எங்க கூத்தியா போட்டிருந்தா. அப்படியா? சரி படி படுடா படு. நீ தானே படிக்க சொன்ன. நீ தானே பண்ணப்ப நீ தானே படிக்க சொன்ன. அது இல்லடா படிச்சுக்கமிடா படிச்சுக்கமிடா. அப்படி இல்ல படிச்சுக்காமி. படிக்க அப்படி சொல்ல. என்ன எழுதி இருக்கிறாங்க அதுல? அடிப்பாயா? அப்படியா? சரி நல்லா சத்தமா படி. ஒரு ஊர்ல ஒரு குறத்தி 4 பேர் துரத்தி உட்டாம்பார் அமுக்குன்னு தான் பொட்டிக்காரன் புளுத்தி ராஜராஜஸ்ரீ மண்டியில பிளாஸ்திரி தூக்கும் வாயா சீகச்சி ஆசிபத்திரி. அத்தான் போட்டு அதெல்லாம் போடல வேற என்ன போட்டுக்கிறேன். நல்லா படிடா. இது எனக்கு படிக்க தெரியாதா? முத்து முத்தா புழு புழுவா எழுதிக்கிறாங்க. என்னடா எழுதிக்கிறாங்க? என்ன எழுதிக்கிறாங்க? இந்த சேலம் மாவட்டம் சங்கிரி வட்டம் அதுக்கு மேல எனக்கு தெரியாது. நடுவுநேரி கிராமம் ஸ்ரீ கருப்பண்ணார் பண்டிகை திருவிழாவை பெருவிழாவாக்கி நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஒன்னும் பங்குனி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று ராமர் தெரிஞ்சு நாயே உங்ககிட்ட கொடுக்குறேன். தோப்புக்காடு பேராண்டிகள் ராமர் பேராண்டிகள் மற்றும் நண்பர்கள் குழு நடத்தும் கந்தசாமி மகன் முத்துகருப்பன் அவர்கள் அதாவது கருப்புசாமி திருவிழாவை பெருவிழாவாக்கி நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் அது மட்டும் இல்லாமல் ஒன்னும் குளிரென்று பாராமல் பனி என்று பாராமல் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நாடக ரசிகர்களும் எப்படி இருக்க வேண்டும்? எந்த முகம் போடாத தங்கமுகமாக இருந்து நோயற்ற வாழ்வ குறையற்ற செல்வம் போல் எலுமிச்சை கணக்கு எதிர்கணி இல்லாமல் அவர் செய்யக்கூடிய தொழிலும் அவர் குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வியும் என்று சீரும் சிறப்போடுமான கருப்புசாமியை வேண்டுகிறேன். ராமோஜயம். அப்படியாக இருந்தாலும் பெரியோரால் நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? மகாபாரதம். நான் சொல்றேன். ஆமா அப்படியே நாடகம். என்ன நாடகம்? ஆமா என்னடா நாடகம்? ஆகாயவாணி. ஆமாயா ஆகாயவாணி. ஓயா போட்டு கொலாச்சாரி ஓயாளி சேர்ந்து எப்படிப்பா ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டா நீ தான் சொல்லணும். அப்படியா? ஒன்னும் ஆகாயவாணி இல்லை என்றால் ஆயா போட்ட சாணி. அளப்பன்னு ஒரு சாமானத்தை நீயே பார்த்துருவேன். நீ தானே சொன்ன. அது இல்ல ஐயா ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரத்தில் ஒரு பாகம் வழங்கப்பட்ட அருமையான நாடகம். என்ன நாடகம்? உளிவி திருமணம். ஓஹோ. ஒன்னும் மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய உளிவி திருமணம் இல்லை என்றால் நாகார்ஜுன சண்டை. நாகார்ஜுன சண்டை நாடகத்தில் தர்பார விஷயமாக வந்துள்ளனே. யாரு? என் பேர் என்ன? யார் வீட்டு பாப்பா?
நீ எங்கூத்தியா? நான் எதுல பிறந்தேன்? நான் எப்படி பிறந்தவன்? எங்க அப்பா அம்மா யாரு? எல்லாம் தெரியுமா உனக்கு? நான் ஒண்ணு கூடாம சொல்றேன். பவுருக்கு போயிடும். ஒண்ணு கூட சொன்னேனா? ஒண்ணு கூடாம சொல்றேன். நீ கையை விட்டுட்டே வா. அவ்வளவுதானே? ஏய் கணக்குல வரல விடுறா. சொல்கிறேன் வா. அந்தரங்க மாதர் மச்ச கேளாமல் கொடுப்பதா ஒரு தெய்வ குணமா? இருக்கும் இடத்துல தான் கொடுக்கணும் சொல்லி ஒரு குணம் இருக்கணுமா? எப்பேற்பட்ட சொத்து சோகம் ஒண்ணு வச்சிருந்தாலும் ஒரு பேர் சொல்வது இல்லையா? இந்த ராஜமான புண்ணிய சபையில அதாவது அவர் பெயர் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னமா இங்க ஒரு கோழி கால்ல சலகை கட்டினா குப்பை தான் கலரும். ஆமா ஒரே ஒரு கருட பகவான் கால்ல சலகை கட்டினா 56 தேசமும் போயிட்டு வரும். ஆமா அப்பேற்பட்ட ராஜ புண்ணியமான சபையில அவர் பெயர் விளங்கும் என்று சொல்லி உன்னும் மணியப்பா அவர்களோ, அது மட்டும் இல்லாமல் கந்தசாமி அப்பா அவர்களோ, அது மட்டும் இல்லாமல் உன்னும் நரேந்திரன் தம்பி
வயசுல சிறுவராக இருந்தாலும் என்னுடைய வேடத்தை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்யாத நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்க வேண்டும்? எலுமிச்சைக்கு எதிர்கணி இல்லாமல் பட்டி பெருகி பால் பான பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்கள் என்று சொல்லி பிரியாணி சம்மனை வேண்டுகிறேன். ராமோஜயம். அப்படி இருந்தாலும் அந்தாரை முல்லை சூடி மங்கைமார் அருகில் குடி அம்மா பால பருவம் இல்ல குயில போல எமது பேரோ கௌரி மாதா. உன்னோட பேரு கௌரி மாதா. அழுப்ப அவரையா காணும் அவருங்கிற இதெல்லாம் பேசாத கோமாளி. சரி சரியா? கௌரி மாதா. கௌரி மாதா அந்த அழகான கௌரி மாதானே வீண்டெடுத்தாங்களா தாய் தந்தை எப்படி பிறந்தவள்? ஒரு தெய்வலோகத்து பிண்டமா பூலோகத்து பிண்டமா ஒரு 10 திங்கள் 300 நாள் வாரம் தசைவனாடி தன் அங்கத்தில் சுமந்தவளா நான் எப்படி பிறந்தவள்? எல்லாத்தையும் கேக்குறியே நீ எப்படி பிறந்த? அப்படியா? சரி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? கௌரி மாதா அப்படித்தாலும் இந்த அழகான கௌரி மாதாவை வீண்டெடுத்தாங்களா தாய் தந்தை யாரமா 10 மாதம் 300 நாள் தசவினாடி அங்கத்தில் ராரி என்றோம் டெம்பா பசினு உனக்கு வந்ததுல ஒன்னு குடுக்கணும் ஆசையா இருந்தேன் வந்ததுல
உனக்கு குடுக்கணும் ஆசையா இருந்தேன். கண்ணை முடிக்கும். நான் குடுக்கறது அப்பதான் நீ பர்சனலா கண்ணு போனா எப்படி கொடுப்ப? பர்சனலா நான் எப்படி இருந்தாலும் குடுத்துறேன் உனக்கு. சரியா? நல்லா கண்ணு முடிக்கும். இந்த வாய பேசு அப்படி பேசுமா. ஆமாமா, என் தந்தையாரோ கனகராஜன், என் தாயாரோ விலோசனா தேவி. நீங்க எப்படி வாழைக்கு ஒரு குல போல தாய்க்கு தலைமகளாகிய வண்டி உறவுகளாக நான் பிறந்தேன். அப்படி பிறந்தாலும் தாய் தந்தைக்கு பாலாக பிறந்தாலும் உங்களை காலகாலத்துல கல்யாணம் முடிச்சு கருமாந்திரம் எடுத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் உங்க ஆயாக்கு தானே கருமாறி எடுப்பாங்க. ஏண்டி மண்ணு திங்கிற உடம்பு மனுஷன் பார்த்துட்டு போறாங்க. சிவம் பார்த்தா கூட எவன் பார்த்தாலும் எதுக்கு ஆபத்து வந்துடும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆயி போச்சுண்ணா, எனக்கும் ஆயி போச்சு. உனக்கு ஆயி போச்சு, எனக்கு தீ போச்சு, அவனுக்கு சாணி போச்சா? எப்படின்னா கட்டிய கணவர் கர்ப்பமான கர்ப்பிணி பெண்கள் எப்படின்னா என் வாயால சொல்லட்டும். அதுக்கு சொல்ல போயிட்டு போது நீ சொல்லு. தேவதை மாதிரி என் முன்னாடி உலக்கி போட்டாங்க. தாண்டறதுக்கு வழி இல்லாதியா? நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன். 90 வயசா? நான் வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். ஏன்னா இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருப்பியா? நான் முள்ளு மேல சேலை போட்டேன். மெதுவா எடு கிழிஞ்சு போட்டு அம்மனை கட்டையாட சுத்துவேன். நான் புளி கரைச்சு குடிச்சிட்டேன். ஏன் சோத்துக்கு இல்லாதயா? என் கையில வேப்பலை கொடுத்துட்டாங்க. ஏன் பேய் பிடிச்சிக்கிச்சா? நான் பெரிய பிள்ளை ஆன உடனே என் கையில வேப்பலை கொடுத்து என்ன மூலையில உட்கார வச்சு என் தாய் மாமா வீட்டெல்லாம் வர சொல்லி எனக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? கொடுப்பாங்க. யாராயா? அண்ணா இங்க பாத்தியா? பாசிக்குண்டு மணிமுத்து மாலை இதா எங்க நாட்டுல இதுதான் போடுவாங்க. தாலி. ஆமா, அப்படின்னா என் கணவர் கட்டிய தாலி. என்னையா வரும்போது பேக பையில மாட்டிட்டு இருந்துச்சு. மஞ்சள பூசி வச்சிருந்தேன். தொழிலும் புண்டையாவியா? என் கணவனார் கட்டிய தாலி. அடுத்த முட்டை தொங்குது. என் மன்னவர் கட்டிய தாலி. ஆறு முட்டை தொங்குது. புண்ணியவான் கட்டிய தாலி. பூமி பார்த்து தொங்குது. காசா பணமா நாளைக்குமா தொங்க போகுது. என்ன ஆகுது உள்ள போடுற? இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரமா மாலைட்டு யாரமா வேலை விட்டேன்? மாலைட்டு வேலை விட்ட மன்னவன். அதுக்கு ஒருத்தர் பாரு. ஏமா நீ ஒரு நாடாளு இளவரசி, கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்காரு வேலைக்கே விடாத ஒரு அரமான வச்சு வேலை வேலைக்கு ஆகி போடுறாங்க. அதனால அப்படியா? இப்படி எல்லாம் கேக்குறியே, இந்த பாடா போட வவுத்துக்கு என்னதான் திங்கற? பண்ணி பீயி அது எத்தனை நல்லா உடம்பு ஏறும். சரியா? இருந்தாலும் நான் வரட்டா? அப்படியா? ஆமாமா, நான் யாரை திருமணம் செய்தேன்? அதாவது நாகலோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய நாக இனத்துக்கு அதிபதியாகிய நாகராஜா மன்னனே நான் திருமணம் செய்தேன். அந்த சிலிண்டரியா? என்னடா சிலிண்டர்? ஏன் புதுசா? ஓய் சவுண்ட் வேணா குழாயில மைக்கத்தான் சொருவணும். ஆமாமா, நாகலோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய நாகனத்துக்கு தளபதியாகிய நாகராஜ மன்னனை நான் திருமணம் செய்தேன். அவரை மாலையிட்டு நாகராஜ மன்னனுக்கும் கௌரி மாதாவுக்கும் கௌரி மாதாவுக்கும் ஏதோ பொறுத்தர பாக்கியம். அதனால அப்படி குழந்தை குஞ்சு குழந்தைக்கு அதுவும் தானே இருக்கும். குஞ்சு இல்லாதே போறக்கு மொழி கட்டின்னு குழந்தை குட்டி. குழந்தை குட்டியா? என்ன பன்னி குட்டியா நாய் குட்டியா? இல்லாமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து ஏதோ காலகாலத்துல சந்தோஷம்னா என்னன்னா? சந்தோஷம்னா என்னன்னா? இல்லம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோங்க. கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கட்டி சேர்ந்தவன குழந்தை பிறக்குமே. எப்படி நான் கட்டி சேர்ந்தா குழந்தை பிறக்கும்? இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்படியா? கட்டி சேர்ந்தா குழந்தை பிறக்கும். ஆமா, அவனை சேரியா இல்லையே மத்தாலக்காரனை சேரு. நான் கூட வரப்ப எங்க அம்மாவை எங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தான் வந்தேன். உங்க அப்பனும் உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா குழந்தை வராது. உங்க வீட்டுக்காரனை கட்டி பிடிக்கணும். ஆமா, அவன் கட்டி பிடிச்சவனு இடுப்பாட்டுவான். நீங்க நாள் கட்டி பிடிக்கலாமா? எங்கன குழந்தை வரல? இல்ல ஐயா, நம்ம ரெண்டு பேரும் பிறந்தா அது வேற மாதிரி. இதோ வாழைக்கு ஒரு குல போல தாய்க்கு தலம் மகளாகிய ஒன்றே ஒருவளாக நான் பெற்றெடுத்தேன். நான் நாடாளக்கூடிய இளவரசி யாரு? அம்மா ஊர்ந்து செல்லக்கூடிய என்னுடைய மகளோ உளிவி. உளிவி
சரி சரி என்னடா சொல்ல வர அத நான் சொல்லுனா என்னமோ வாய் எப்படி ஐயா அவளுக்கு அவரு நம்பிடுதா அண்ணா எப்படி உலகத்திலே ஊம்பி ஊம்பி ஊர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய உளிவி ஏண்டா சோறு திங்கிற வாயில அதுமா பண்றது குப்பீரு குப்பீருன்னு லப்புக்குன்னு கட்டி போடுறாங்க என்னடா உளும்பி அம்மா இந்த நாடாளக்கூடிய இளவரசியாக ஒரே ஒரு மகளை நான் பெற்றெடுத்தேன். அது ஆண் மகளா இல்ல, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை உளிவி. அண்ணா இருந்தாலும் என்ன பார்த்தோன்னே நான் யாருன்னு இன்னுமா உனக்கு தெரியல? தெரியலையே. தெரியலையா? நான் தானே பாம்பு. பாம்பு பகலாடு அந்த ஒரு பாம்பு. ஆமா பாம்பு. நாங்கெல்லாம் பாம்பு படையெடுப்போம். நாங்கெல்லாம் படையெடுப்போம். ரஜினி படம் எடாயா நல்லா இருக்கும். சினிமா படமா? நாங்கெல்லாம் பாம்பேனோண்டா. நீங்க ஒரே ஒரு முட்டை உடச்சு ஊத்தினா போதும். இந்த சைக்கிள் டீப்பா கழட்டி விட்டா காத்து போகுது அந்த மாதிரி. இருந்தாலும் நீ வந்தது ஒரு செய்தி என்ன? நான் ஏன் சொல்லுவேன்? ஐயோ ஏண்டி சந்தோஷமா அழுவாம சொல்லிடி கோமாளி அண்ணா. உங்க வீட்டுக்கார அண்ணா நீ அழுந்தா எனக்கு தண்ணி வருதுண்ணா. உங்க வீட்டுக்கார பீடு பீடு. ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா அழுவாம சொல்லு. ஐயோ அப்பா ஏன்னா என்னடா கையெல்லாம் கொடுக்குற? ஐயோ அண்ணா அழுவாம சொல்லுடா அண்ணா. உங்க வீட்டுக்கார ஐயோ என்னடாச்சு? உங்க வீட்டுக்கார பீடி குடிச்சு கொலாயில போக மாட்டி. ஐயோ அண்ணா அழுவடி குண்ட வீட்டுக்கார. ஐயோ ஐயோ வீட்டுக்கார என்னன்னா ஆச்சு எங்க வீட்டுக்காரருக்கு? கூட்டிட்டு வர சொன்னாரு. இருந்தாலும் என் மகள் அந்தபுரத்தில் இருக்கிறாள். அவளையும் அழைத்தவா, பிறகு சந்திக்கலாம். தாய் தந்தை ஊம்பி அழைக்க ஊம்பி அழைக்க உளிவி 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 ஆயா எப்படி தெரியுது? தேவடியா மாதிரி நான் உளும்பி அடிக்க இப்பொழுது ஊர்ந்து செல்ல குடிக்க உளும்பி சபைக்கு தருப்பா.